எல்லாம் வந்து எவ்வளோ மடையனாக இருந்திருக்குன்னு யோசிக்கிறேன். திருமாவளவனுக்கு ஃபயர் விட்டோம், காதர் மொய்தீனுக்கு ஃபயர் விட்டோம், கம்யூனிஸ்டுகளுக்கு ஃபயர் விட்டோம், இவர்கள் எல்லாம் மானம் கெட்டவர்கள். இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சுட்டு திமுகவுக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்திட்டு ஓடுனீங்களடா அப்படின்னு கேட்டேன். அதற்கு பதில் சொல்கிற துப்பில்லாத மடையர்கள் வரலாற்றில் அலிமல் புகாரி எந்த பக்கம் நின்னா அப்படின்னு நான் செத்த பிறகு ஒரு வரலாறு எழுதும்போது சமூக நீதி பேசக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து தாவேகா பின்னாடி போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் சார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க? இது என்ன கேள்வியே தப்பாக இருக்குது. சமூக நீதி பேசக்கூடிய எல்லா கட்சியுமா? ஆமாம் சார், யூஎம்எல் இருக்காங்க, அதிமுக எல்லா கட்சியும்னா பாவம். இங்கே அன்சாரி இருக்காரு, ஜவாஹிருல்லா இருக்காரு, எஸ்டிபி இங்கே தான் இருக்குது. அப்படி பார்த்தா சொல்லப்போனால் இவங்க 3 பேருக்கு முன்னால் ஐஎம்எல் ஒன்றுமே இல்லை, முதியோர்களுடைய சரணாலயம் அது. இவங்க 3 பேரில் வந்து எஸ்டிபியும் தமுகவும் ரொம்ப வீரியமாக இளைஞர் படையை கொண்ட, உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் வந்து இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் திரைப்படம் எடுக்கப்பட்ட போது களத்தில் இறங்கி அமெரிக்க தூதரகத்தை வந்து தாக்குதலுக்கு இது பண்ணதுக்கான வழக்கெல்லாம் இன்னும் தமுகவுடைய நிர்வாகி மேலே போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ வீரியமான இளைஞர் படையை கொண்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னும் பிற தோழர்கள்லாம் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் அவ்வளோ மட்டமாக சொன்னாங்க, அவங்கள தான் சேர்க்குறப்ப அப்படி இப்படின்னாங்க. இன்றைக்கி அவர்கள் அவ்வளோ உறுதியாக இன்றைக்கி களத்திலே நிற்கிறாங்க, இன்றைக்கி கூடவும் நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பச்சோந்திகளும் சந்தர்ப்பவாதிகளும், சமூக நீதிவாதிகள் அல்ல, அவர்கள் சந்தர்ப்பவாதிகள். தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் ஆட்சியில் உங்களுக்கு பங்கு தருவோம் என்று விஜய் அழைத்த போது இவன் எங்கே ஜெயிக்க போகிறான், இவன்கிட்ட போய் ஆட்சி பங்கு வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைத்து ஆட்சியில் பங்கே தரமாட்டார்கள் என்பதை 100% உறுதியாக தெரிந்த திமுகவோடு வந்துவிட்டு தேர்தல் முடிந்து ஜெயித்தவுடன் திமுக சாதிக்கவில்லை, தாவேகா ஓரளவு தனி பெருங்கட்சியாக வந்துவிட்டது என்பதற்காக திமுகவை கை கழுவி விட்டு, அந்த நேரத்தில் விஜயை நம்பாதவர்கள், அப்போது திமுகவை நம்பியவர்கள், இப்போது திமுகவை கை கழுவி விட்டு இப்போது விஜயோடு ஓடுபவர்கள், நாளைக்கே திமுக சாதித்து விட்டால் திரும்ப திமுகவிடம் ஓடி வரக்கூடிய பச்சோந்திகளை நீங்கள் சமூக நீதி காவலர்கள் என்று எந்த வகையில் அப்படி ஒரு பிராண்டை உங்களுக்கு கொடுக்குறீங்க? நான் அந்த கொஷின்லேயே நிற்கிறேன். ஃபஸ்ட்டு இவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. நான்லாம் வந்து எவ்வளோ மடையனாக இருந்திருக்கேன்னு யோசிக்கிறேன். திருமாவளவனுக்கு ஃபயர் விட்டோம், காதர் மொய்தீனுக்கு ஃபயர் விட்டோம், கம்யூனிஸ்டுகளுக்கு ஃபயர் விட்டோம். நம்மளாம் ஆனால் கம்யூனிஸ்டுகளில் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க வெளியே இருந்த ஆதரவு. இன்னொன்று முத்தரசன் அன்னைக்கு இன்னும் சூப்பராக சொன்னார், இக்கரை கக்கரை பச்சனை வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம் இங்கே அப்படின்னு. இவர்களை நம்பாமல், இவர்களுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்களை நம்பாமல் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை வந்து பேரம் கொடுத்து வாங்கி, இன்னும் ஹைலைட்லாம் இருக்குது. ஒரு வேளை இடைத்தேர்தல் நடந்து இந்த அதிமுக ராஜினாமா பண்ணவங்கலாம் ஜெயிச்சு தாவேகாக்கு முழு பலம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ தான் இருக்குது காமெடி. காங்கிரஸை பற்றியும் அடுத்த கட்டங்களில் நிறைய சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த குதிரை பேரம் சம்மந்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கக்கூடிய புகார் இருக்குது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே அர்லேக்கர் அவர்களிடமே இருக்கக்கூடிய புகார் ஒன்று கையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் அடுத்த கட்டத்தில் இருக்குதுன்னு வைங்க. அதே மாதிரி இவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழல் இருக்குது, இவங்களுடைய வழக்குகள் இருக்குது, எல்லாமே கைவசம் இருக்குது அடுத்த கட்டத்தில். ஆனால் ஒரு கால் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்தவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் நின்று ஜெயித்து விட்டார்கள் வைங்களேன். அப்போ என்ன நடக்கும்? இந்த கூட்டணி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சரியான பாடத்தை விஜயை புகட்டுவார். அப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இவனுங்க சமூக நீதினு பேசிட்டு வருவானுங்க. இவர்கள் எல்லாம் மானம் கெட்டவர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கொண்டு அங்கே சென்று விட்டு இப்போ தம் கட்டி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையே எதிர்த்து அதன் தலைவரையே வந்து மலினமாக பேசுவது, விஜய் செய்யக்கூடிய ஜனநாயக படுகொலையை கேள்வி கேட்க வக்கில்லை. 6 மாதத்தில் இந்த ஆட்சி தாங்காது என்று சொன்னால் அதற்கு வந்து இன்னொரு காரணம் பூசி எங்கள் தலைவரை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள் அல்ல, நீங்கள் எல்லாம் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதிகள். எனவே அப்படி வந்து அவர்கள் எல்லாம் அப்படி போயிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னையும் சேர்த்து திட்டிடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்துட்டேன். ஓகே, ஒரே வார்த்தை சொல்கிறதா, என்னையும் சேர்த்து திட்டிடக்கூடாது. 67க்கு பிறகு காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவது, ஆட்சிக்கு வரல, ஆனால் அமைச்சரவையில் இடம்பெறுவது இதுதான் முதல் முறை. அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் அமைச்சர்களுக்கு அருகில் இருந்து. 2 பேருமே நல்லா அணுக முடிந்த நபர்கள் தான். ஒரு ராஜேஷ்குமார் சாரும் சரி, இவரும் விஸ்வநாதன் சாரும் சரி. தனிப்பட்ட நம்ம முறையில் நான் பார்த்தவரை விஸ்வநாதன் சாரை பெருசாக தெரியாது, ராஜேஷ்குமார் சார் ஓரளவு நல்லா தெரியும். இப்போ இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும், பேச முடியும், எளிமையான நபர்கள் தான். ஆனாலும் வந்து அவர்களை மூலம் எவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படிலாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமானது வரலாற்றில் அலிமல் புகாரி எந்த பக்கம் நின்னா அப்படின்னு நான் செத்த பிறகு ஒரு வரலாறு எழுதும்போது எந்த விஷயத்தை பேசினாரோ அப்பத்திலிருந்தே பெரியாரைத்தான் பேசினோம். பெரியார் எந்த பக்கம் நின்றாரோ அந்த பக்கம் தான் நின்றோம். அதனால தொடர்ந்து இந்த பக்கமே நிற்கிறோம். இல்லை, அது அலிமல் புகாரியை பற்றி விமர்சிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஆரம்பத்தில் டிஎன்டிஜியில் இருந்தார், அதுக்கப்புறம் ஐஎன்டிஜியில் இருந்தார், அதுக்கப்புறம் தமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் திமுக இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு, அவர் கட்சி விட்டு கட்சி மாறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமுகலாம் எப்போ இருந்தேன்?
அப்படி சொல்கிறாங்க சார். அதாவது அதெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போது ஆலோசனை இருக்காருன்னா அவரும் வந்து தமுகவில் டிஎன்டிஜே அந்த பக்கம்லாம் வந்து ஒரு உறுப்பினராக இருந்தாரான்னு எனக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இருந்தார், போனார், பயணத்தில் இருந்தார். இன்றைக்கி முஸ்லீம்கள் கடந்து வரக்கூடிய தப்லீக் ஜமாத் மாதிரி, தௌஹீத் ஜமாத் மாதிரி அதெல்லாம் கடந்து வருவது தான் எல்லாருமே. அதில் வந்து அதெல்லாம் தௌஹீத் ஜமாத்துக்கெல்லாம் வந்து சேவை அமைப்புகள், அதெல்லாம் அரசியல் சாராத அமைப்புகள். அதில் வந்து முஸ்லீம்கள் வருவது விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் என் கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத மூடர்கள், மடையர்கள், நான் எடுத்து வைத்த வாதத்திற்கு பதில் தர முடியாத வீணர்கள், இது மாதிரி வந்து அது அதை வந்து வெளியிட்டதே வந்து அப்படி ஒரு விஷயத்தை போட்டு செய்யணும் அப்படின்னு செஞ்சதே இன்னொரு முஸ்லீம் தான் வைங்களேன். இது வந்து ஒரு பொறாமையின் வெளிப்பாடே தவிர, எப்பா நான் கேட்டுக்கிட்டனாவே இருந்துட்டு போகிறேன், நான் கேட்ட கேள்வி இன்னும் அன்ஆன்சர்டாக இருக்கேன், நீங்கள் ஏன்டா புறமுதுகிட்டு ஓடினீங்கன்னு காங்கிரஸை பார்த்து கேட்டேன், அதை கேட்டால் இதை போடுறாங்க, இதுக்கு மீனிங்கே இல்லையே, இதுவே ஒரு ஃபேக் கார்டு அப்படின்னா. நான் அப்போ வேல்முருகன்கிட்ட இருந்தேன், காங்கிரஸ் வந்து இங்கே வந்துட்டேன். இது மாதிரி நீங்கள் கவனிக்கிறதா இருந்தால் காங்கிரஸே 3 கட்சி 3 சாமி இங்கே கட்சி தானே. அதில் பெரும்பான்மையாக இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு காங்கிரஸ்லேயும் அப்புறம் ஸ்தாபன காங்கிரஸாக மாறும்பொழுது எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை விட உறுதியாக என்ன தெரியும்னா, காங்கிரஸில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த போது தமிழ் மாநில காங்கிரஸ் போயிட்டு திரும்ப தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு வந்து 3 கட்சி 3 சாமிகள் தானே எல்லாருமே. இவர் சொல்லியிருந்தார் பாருங்க, தான் அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி ஒருத்தருக்கார், அவர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் வந்து ஆதவர்ஜனா போகாத ஒரே கட்சி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவர் எத்தனை கட்சியில் வந்து மாறி 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 பயணம் பண்ணி வந்திருக்கார். நிர்மல்குமார் சொல்லவே தேவையில்லை, ஆர்எஸ்எஸ், பாஜக, தாவே, இது அமமுக, இது ஏடிஎம்கே, அப்புறம் தாவேக்கா. ஸோ வந்து அவனுங்கெல்லாம் விட்டானுங்க, ஒன்னானவர் அயோக்கிய பசங்களை, அதிகாரத்தை சுவைப்பவர்களை விட்டாங்க. நீங்கள் எப்போ கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி வேலிடாக இருக்கும் எப்பன்னா, எப்பப்பெல்லாம் பவர் எங்கே இருக்குமோ அங்கங்கெல்லாம் மாறி இருந்தால் கேட்கலாம். நான் இது வரைக்கும் இருந்த இடத்துல எங்கேயுமே பவர் இருந்ததில்லை, பவர்லேயும் இருந்ததில்லை. அப்போது எனக்குன்ற ஒரு கொள்கை இருக்கிறது, ஏறுகின்ற குதிரைகளை மாற்றி இருக்கிறேன், அடைகின்ற இலக்குகளை மாற்றியதில்லை என்கின்ற புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய வாசகத்தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய இலக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த இலக்கை நோக்கி சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் சமூகத்துக்கு யார் உண்மையாக நிற்கிறாங்களோ அவங்களோட நம்ம உறுதியாக நிற்கணும். வேல்முருகன் கூட நின்றேன், ரொம்ப உண்மையான நபர், அவரோட நின்றேன். காங்கிரஸில் நின்றேன், பாஜகவை எதிர்க்கணும்னா இங்கே தான் நிற்கணும்னு நின்றேன், இங்கே இருக்கிறேன். அப்போ எப்படி இருந்தாலும் என்னுடைய பாலிசிஸில் நான் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை, என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்ததில்லை. நான் கேட்ட கேள்வி, இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சுட்டு திமுகவுக்கு துரோகம் பண்ணி முதுகில் குத்திட்டு ஓடினீங்களடா அப்படின்னு கேட்டேன். அதற்கு பதில் சொல்கிற துப்பில்லாத மடையர்கள் தொடர்ந்து எதையாவது கட்சி மாறினு இப்படின்னு உட்காந்து உளறிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் மாறினது தாண்டா அந்தர்பல்ட்டி, வடநாட்டு ஊடகம்லாம் காரி துப்புது, காங்கிரஸுக்கு கொள்கன்றே கிடையாது அப்படின்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல இவனுங்களால, நம்மளால டேக்கிள் பண்ண முடியல. அதனால தானே எம்பிக்களும் பெரிய தலைவர்கள் எல்லாம் கண்ட மாதிரியா கட்சியை விமர்சனம் பண்ணும்போது, கட்சியில் இருக்கிற பதவியெல்லாம் வித்துட்டாங்க அப்படிலாம் வந்து உட்கட்சி பிரச்சனைகளை வந்து ட்விட்டரில் எழுதும்போது, அதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் கவலை கொள்ளாதவர்கள், நான் நியாயமாக எழுப்பிய ஒரு கேள்விக்கு என் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய லெவலுக்கு போனது எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ நான் கேட்ட கேள்வி உங்களை உறுத்தி இருக்கு, உங்கள் உள் மனசை உலுக்கி இருக்கு, உங்களுடைய உள்ளுணர்வை வந்து அது பாதிச்சிருக்கு, அப்படிங்கிறது சந்தோஷம் எனக்கு.